நீங்கள் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் கை தூக்குறீங்க, பேசணுமா? பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா ஆகிய இருவரும் தெய்வங்களை வணங்கி 17வது சட்டமன்ற பேரவைக்கு புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இருந்து சிறப்பான முறையில் பணியாற்றியவர். மாண்புமிகு புரட்சித் தலைவர், மாண்புமிகு புரட்சித் தலைவி ஆகியோர் அளப்பரிய அன்பை பெற்றவர். மாண்புமிகு புரட்சித் தலைவர் காலத்திலே, மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய காலத்திலும் வில்லிவாக்கம் தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த அவையில் சிறப்பான முறையிலே பணியாற்றியவர். அஇஅதிமுக பல்வேறு பொறுப்புகளில் சிறப்பான முறையில் பணியாற்றியவர். தற்போது 1000 விளக்கு தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்று 14வது சட்டமன்ற பேரவையில் நீங்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்கள் பழகுவதற்கு இனிமையானவர், பண்பாளர், எளிமையானவர். இந்த பேரவையில் பேரவைத் தலைவராக நடுநிலையோடு பணியாற்றி அண்ணன் டாக்டர் காளிமுத்து, அண்ணன் நம்முடைய ஜெயக்குமார், அதே போல மாண்புமிகு ப. தனபால் ஆகியோர் வரிசையில் நீங்கள் இடம்பெற வேண்டும். அதே போல இந்த அவையின் மரபும் மாட்சியும் மதிப்பும் காக்கப்பட வேண்டும். நீங்கள் நடுநிலையா நழுவா நாயகராக விளங்க வேண்டும் என்று கூறி இந்த அவையை தாங்கள் சிறப்புற வழிநடத்த வேண்டும். அதே போல பேரவை துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கக்கூடிய துறையூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு மு. ரவிசங்கர் அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல தற்காலிக சபாநாயகராக பொறுப்பேற்று சிறப்பான முறையில் பணியாற்றிய கருப்பியா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு ஒரு சிறப்பான உத்தரவை போட்ட மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வழிபாட்டு தலங்கள் மற்றும் பொதுமக்கள் கூடுகின்ற இடங்களில் மதுக்கடை இருக்கக்கூடாது என்ற அற்புதமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள். அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.